ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். வானதியும் பாண்டியும் ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பாண்டியன் வந்து கேட்குறாரு, எப்படி வானதி நீ கர்ப்பமான, என்ன வானதி இது அப்படின்ட்டு கேட்கவும், வானதி கேட்குறாங்க, என்ன பாண்டி, என்ன 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 சந்தேகப்படுறியா? உன்னை எவ்வளவு நம்பினேன் பார்த்தியா, கடைசி இந்த மாதிரி பண்ணுற பார்த்தியா அப்படின்ட்டு சொல்லவும், பாண்டியன் சொல்கிறாரு, சந்தேகம்லாம் படலை வானதி, நீ எப்படி ப்ரெக்னென்ட் ஆக முடியும் அப்படின்ட்டு கேட்கவும், வானதி சொல்கிறாங்க, ஏன் ப்ரெக்னென்ட்லாம் ஆக முடியாதா? அதெல்லாம் எனக்கு தெரியாது பாண்டி, நீ தான் என்னோட குழந்தைக்கு அப்பா, நீ சந்தோஷமாக இரு சரியா, நாம் அப்பா அம்மா ஆக போகிறோம் அப்படிங்கிற சந்தோஷம் இருக்கே, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாண்டி அப்படின்ட்டு சொல்லவும், பாண்டியன் இருந்து கேட்குறாரு, என்னது வானதி பேசுகிற நீ, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேக்குது வானதி, நீ கொஞ்சம் புரிகிற மாதிரி பேசு வானதி அப்படின்ட்டு சொல்லவும், வானதி சொல்கிறாங்க, என்ன பாண்டி போக போக என் மேலேயே சந்தேகப்படுற, போ பாண்டி நீ என்கிட்ட ஒன்று நீ பேச வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு வானதி என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே வந்து ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க. அங்கிட்டு பாண்டியன் வந்து என்ன பண்ணுறாருன்னா, எதுக்கு இந்த வானதி இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கு, என்னன்னே தெரியலையே, ஒன்றும் சொல்லவும் மாட்டேக்காளே, ஃபோன் பண்ணால் ப்ரெக்னென்ட்டு அப்படின்னுட்டு சொல்கிறா, எனக்கு என்ன பண்ணான்னு தெரியலையே, இதில் சந்தேகப்படுறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு சண்டை போட்டு ஃபோனை வேற வச்சிட்டாலே, என்ன பண்ணுறது, அவன் அண்ணன் வேற ஃபோனை போட்டு கற்றுன்னு கத்துறான், இதில் நம்ம அண்ணன் வேற நம்மளை தப்பாக நினச்சி இந்த மாதிரி பேசுகிறாங்க, என்ன பண்ண அப்படின்ட்டு தெரியாமல் பாண்டியன் வந்து அப்படியே நினச்சிட்டு இருக்கவும், அப்போ சோழன் கரெக்டாக வராரு. சோழன் என்ன பண்ணுறாருன்னா பாண்டியன்கிட்ட போய், டேய் என்னடா பாண்டி, கலக்கிட்டு போலையே அப்படின்ட்டு சொல்லவும், பாண்டியன் வந்து, டேய் நீ சும்மா வாயை மூடுறியா, எனக்கே என்ன நடக்குன்னு தெரியல, நானே முனிச்சிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லவும், அடுத்து வந்து சோழன் வந்து கேட்குறாரு, டேய் என்னடா பாண்டி, என்ன வாணிது தான் இவன் பேசினாடா, என்ன சொன்னாவா, ஏதோ சண்டை போட்ட மாதிரி காதில் விழுந்துச்சே அப்படின்ட்டு சொல்லவும், பாண்டியன் வந்து சொல்கிறாரு, டேய் இன்னும் சண்டைலாம் போடலடா, எனக்கே தெரியாதுடா அவள் எப்படி ப்ரெக்னென்ட் ஆனான்னு, அதில் வந்து நான் வேறு சந்தேகப்படுறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு கோவப்பட்டு ஃபோனை வேற வச்சுட்டாடா அப்படின்ட்டு சொல்லவும், சோழன் வந்து கேட்குறாரு, அப்போனா கோவம் வராதா அந்த பொண்ணுக்கு, நீ இந்த மாதிரி பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து ஒன்றும் தெரியாது அப்படின்ட்டு சொன்னால் யாருக்குனாலும் கோவம் வரத்தானடா செய்யும், அந்த பொண்ணு கோவப்பட்டு ஃபோனை வச்சது ஒன்றும் தப்பே கிடையாதுடா அப்படின்ட்டு சொல்கிறப்போ, உன்னையே அந்த பொண்ணு நம்பியிருக்கு, நீ என்னடான்னா இந்த மாதிரி பேசுதடா பாண்டி, நீ சரியில்லடா நடந்துக்கிறது அப்படின்ட்டு சொல்லவும், பாண்டியன் சொல்கிறாரு, டேய் உனக்கு ஒன்றும் புரியாதுடா, சும்மா இருடா, வாயை வச்சுட்டு சும்மா இருடா சோழா அப்படின்ட்டு சொல்லவும், சோழன் வந்து சொல்கிறாரு, சரி சரி விடு பாண்டி, மற்றதெல்லாம் ஊருக்கு போய் பார்த்துக்கலாம் சரியா அப்படின்ட்டு சொல்லிவிட்டு எல்லோரும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஊருக்கு கிளம்ப ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்து கார்த்திகா வந்துட்டு நிலா கிட்டே பேசுகிறாங்க, என்ன நிலா நீங்கள் ஊருக்கு கிளம்பிட்டீங்களா அப்படின்னுட்டு. அப்போ நிலாவும் சொல்கிறாங்க, ஆமாம் கார்த்திகா எல்லாம் முடிஞ்சிருச்சு இல்லையா, எங்கள் வேண்டுதெல்லாம் வச்சாச்சு சாமிக்கிட்ட, அதான் ஊருக்கு கிளம்பிட்டோம், நீங்கள் கிளம்பலையா அப்படின்ட்டு கேட்கவும், கார்த்திகா சொல்கிறாங்க, நாங்களும் கிளம்பிட்டு தான் இருக்கோம், எத்தனை மணிக்குன்னு அம்மா இன்னும் சொல்லவே இல்லை, எல்லா துணிமணியும் எடுத்து வச்சாச்சு அப்படின்ட்டு சொல்லவும், நிலா சொல்கிறாங்க, சரிங்க கார்த்திகா நீங்கள் எப்படி நேராக ஊருக்கு வர்றீங்களா இல்லைன்னா எப்படி அப்படின்ட்டு கேட்கவும், அப்போ வந்து கார்த்திகா சொல்கிறாங்க, ஆமாம் எங்கள் கூட அம்மா வந்திருக்காங்க இல்லையா, அம்மாவை ஊரில் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நானும் இவங்களும் சேர்ந்து நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வருவோம் அப்படின்ட்டு அவங்க சொல்லிடுறாங்க. அடுத்து அங்கிட்டு எல்லோரும் வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அப்போ நடேசன் வராரு. நடேசன் வந்துட்டு சொல்கிறாரு, என்னடா எல்லோரும் கிளம்பிட்டீங்களா அப்படின்னுட்டு. அப்போ சேரனும், ஆமாப்பா நீங்கள் கரெக்டாக வந்துட்டீங்கள, உங்கள் துணிமணிலாம் நான் எடுத்து வச்சிட்டேன்ப்பா, வாங்கப்பா இனி ஊருக்கு தான் கிளம்பணும் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு எல்லோரும் வந்து ஊருக்கு வந்து வண்டியில் வந்து கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. அப்போ சேரனும் வந்து என்ன பண்ணுறாருனா பாண்டியன் கூட அப்படியே பேசாமல் அப்படியே வந்துட்டு இருக்காரு. வண்டியில் நடேசன் வந்து என்ன பண்ணுறாருனா, டேய் கொஞ்சம் நல்ல பாட்டாக போடுறா சோழா அப்படின்ட்டு சொல்லவும், சோழன் என்ன பண்ணுறாருனா பாட்டு போடுறாரு. நடேசன் வந்து அந்த பாட்டுக்கு வந்து எதமாக வந்து நல்லா மூமெண்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ வந்து சேரனுக்கு வந்து அந்த பாட்டே பிடிக்கவே இல்லை. அப்போ பாண்டியன் வர இந்த மாதிரி செஞ்சதால் சேரன் வந்து ரொம்ப கோபமாக இருக்கார். அப்போ சேரன் சொல்கிறாரு, டேய் சோழா தயவு செஞ்சு பாட்டை நிப்பாட்டுறா, எனக்கு தலைவலி தாங்கவே இல்லை அப்படின்ட்டு சொல்லவும், நடேசன் சொல்கிறாரு, டேய் உனக்கு எதுக்கு இப்போ தலை வலிக்குது, நான் என் பாட்டுக்கு பாட்டை கேட்டுட்டு ஜாலியாக வரேன், உனக்கு என்னடா வந்துச்சு இப்போ அப்படின்ட்டு சொல்லவும், சேரன் சொல்கிறாரு, இல்லைப்பா எனக்கு கொஞ்சம் தலை வலிக்குதுப்பா, பாட்டு மட்டும் கொஞ்சம் நேரம் நிப்பாட்ட சொல்லுங்கப்பா அப்படின்ட்டு சொல்லவும், சோழனும் சரிண்ணே நிப்பாட்டிடுறேன் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு பாட்டை நிப்பாட்டிட்டு அவங்க வந்து
அப்படியே வந்து ஊருக்கு வந்துடுறாங்க. அடுத்து ஊருக்கு வந்துட்டு எப்பவும் போல் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்கவும் பாண்டியன் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே வெளியில் உட்காந்துருக்காரு. வானதி என்னடானா இந்த மாதிரி சொல்லியிருக்காளே என்னன்னு தெரியலையே, முழுசாவும் சொல்ல மாட்டாக்கா, எதுவும் ஏதோ மறைக்கிற மாதிரியே இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு பாண்டியன் அப்படியே நினச்சிட்டு இருக்க. கரெக்டாக நிலா வராங்க. நிலா வந்ததும் பாண்டியன் அப்படியே எந்திரிக்காரு. அப்போ நிலா சொல்கிறாங்க, என்ன பாண்டியன் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, நான் உங்களை என்னமோ நினச்சி அவங்கக்கிட்டலாம் என்னென்ன பேசினேன்னு தெரியுமா, இப்போ என்னடான்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்க. என்ன பாண்டியன் நீங்கள் என்ன சொல்லுன்னு எனக்கே தெரியலையே, வானதி வீட்டில் அவங்கள என்னென்னமோ பண்ணியிருப்பாங்கள்ல, நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டிங்களா, அவங்கள அடித்தாங்களான்னு நீங்கள் விசாரிச்சிங்களா அப்படின்ட்டு சொல்லவும் பாண்டியன் வந்து சொல்கிறாரு, இல்லை நான் கொஞ்சம் ஊருக்கு கிளம்புறப்ப தான் நான் வானதி கூட பேசினேன், அவளும் முழுசாக எதுவும் சொல்லவே இல்லை, வீட்டில் பிரச்சனை அதை மட்டும்தான் என்கிட்ட வானதி சொன்னா அப்படின்ட்டு சொல்கிறப்போ அப்போ நிலா கேட்குறாங்க, ஏதாச்சும் வானதியை அடிச்சிருப்பாங்களோ பாண்டியன், எனக்கு பயமாக இருக்குது, நீங்கள் வேணால் வானதிக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க அப்படின்ட்டு சொல்லவும் பாண்டியன் வந்து சரிங்க நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. அடுத்து நிலா வந்து உள்ளே போயிடுறாங்க. அங்கிட்டு என்ன நடக்குன்னா வானதி வீட்டில் வந்து அவங்க அம்மா வந்து திட்டுன்னு திட்டுறாங்க வானதியை பிடிச்சி. அப்போ வானதி வந்து கேட்குறாங்க, ஏம்மா திட்டிக்கிட்டே இருக்க, சும்மா திட்டிகிட்டே இருக்காதம்மா, உனக்கு வேறு வேலையே இல்லையாம்மா, ஏம்மா திட்டிக்கிட்டே இருக்க அப்படின்னுட்டு கேட்கவும் கரெக்டாக வந்து பாண்டியன் வந்து ஃபோன் பண்ணுறாரு. பாண்டியன் ஃபோன் பண்ணது உடனே வானதி என்ன பண்ணுறாங்கன்னா பாண்டியனுடைய ஃபோனை அட்டன் பண்ணிவிட்டு அவங்க பேசாமல் அப்படியே வந்து அவங்க வீட்டில் வந்து பேச வைக்கிறத அவங்க கேட்க வைக்கிறாங்க. அப்போ பாண்டியன் வந்து ஹலோ வானதி வானதி அப்படின்னுட்டு 2-3 வாட்டி சத்தம் கொடுக்கவும் வானதியோட அம்மா வந்து அங்கே கத்துறாங்க, ஏண்டி இந்த மாதிரி எங்கள் மானத்தை வாங்கினேன், இந்நேரம் நாங்கள் சொன்ன பையனை கல்யாணம் பண்ணியிருந்தா உன்னோட வாழ்க்கை நல்லா இருந்திருக்குல்ல, இப்போ பாரு உன் தலை மேலே நீயே மண்ணை வாரி போட்டுக்கிட்ட, இனி எவன் உன்னை வந்து கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்ட்டு சொல்லவும் வானதி சொல்கிறாங்க, ஏம்மா இதையே சொல்லிகிட்டே இருப்பியாம்மா, பேசாமல் நீ என்னையும் பாண்டியனையும் கல்யாணம் பண்ணி வச்சிரேம்மா அப்படின்ட்டு சொல்லவும் வானதி அம்மா வாயை மூடு, வாயை திறந்த அவ்வளோதான், எனக்கு வர்ற கோபத்துக்கு என்ன பண்ணனே தெரில, வெளியில் தலை காட்ட முடியலடி உன்னால் அப்படின்ட்டு சொல்லிட்டு பேசாமல் உள்ளே போறியா இல்லைன்னா ஏதாச்சும் பண்ணவா அப்படின்ட்டு சொல்லவும் வானதி சொல்கிறாங்க, சரிம்மா நீ கொஞ்சம் யோசிச்சு பாருமா அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்படியே வானதி உள்ளே வந்துடுறாங்க. அடுத்து பாண்டியன் கிட்ட வந்து என்ன பாண்டி ஃபோனில் கேட்டியா அப்படின்ட்டு சொல்லவும் பாண்டியன் வந்து சொல்கிறாரு, ஏய் வானதி என்ன பிரச்சனை வீட்டில், ஏன் உங்கள் அம்மா வந்து சம்மந்தமே இல்லாமல் இந்த மாதிரி கத்திட்டு இருக்காங்க, என்ன யாராச்சும் வீட்டில் வந்து திட்டினாங்களா, உன்னைய அடித்தாங்களா சொல்லு அப்படின்ட்டு சொல்லவும் வானதி சொல்கிறாங்க, அதெல்லாம் எவ்வளவோ பிரச்சனை வீட்டில் நடந்துச்சு பாண்டி, நீ ஊருக்கு போனல அப்போ தான் பெரிய பிரச்சனையே நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு சொல்லவும் பாண்டியன் வந்து கேட்குறாரு, என்ன ஆச்சு வானதி, மறுபடியும் வந்து என்னை மறக்க சொல்லி வீட்டில் என்ன அடித்தாங்களா அப்படின்ட்டு சொல்லவும் வானதி சொல்கிறாங்க, அடித்தாங்களாவா, நீ வேற சும்மா இரு, நான் கர்ப்பமாக இருக்கேன் அப்படின்ட்டு தெரிஞ்சு எங்கள் அம்மா என்னை அடி பொழந்துட்டாங்க, அவ்வளோதான், என்ன எங்கள் அப்பா தான் முகம் கொடுத்து பேசவே இல்லை, அங்கிட்டு எங்கள் அண்ணன் என்னடான்னா மூஞ்ச பார்த்து மறைச்சிட்டே இருக்கான் தெரியுமா, இந்த வீட்டில் இருக்கவே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லவும் பாண்டியன் வந்து கேட்காரு, என்னாச்சு வானதி, என்னத்தான் பிரச்சனை, ஏன் திடீர்னு உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ட்டு சொல்லவும் வானதி சொல்கிறாங்க, அப்போனா எதுவும் பண்ண மாட்டாங்களா, இந்த மாதிரி கர்ப்பமாக இருந்தால் யாருனாலும் இந்த மாதிரி தானே செய்வாங்க, அதான் எங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறாங்க வீட்டில் அப்படின்ட்டு சொல்லவும் அடுத்து வந்து பாண்டியன் வந்து கேட்காரு, இங்கே பாரு வானதி, நீ ஏதோ மறைக்கிறேன்னு எனக்கு தெரியுது, ஆனால் என்ன சொல்கிற, தயவு செஞ்சு உண்மையை சொல்லு வானதி அப்படின்ட்டு சொல்லவும் வானதி சொல்கிறாங்க, சரி பாண்டியா ரொம்ப பயப்படாத, நான் சொல்கிறேன், நீ ஊருக்கு போனல அப்போது என் அண்ணன் இருக்கானே, ஐயோ என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான் அப்படின்ட்டு சொல்லவும் பாண்டியன் வந்து அப்படியா என்ன செஞ்சாவன் அடித்தானா அப்படின்ட்டு கேட்கவும் வானதி சொல்கிறாங்க, இல்லை என் அண்ணன் இருக்கானே என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் என்ன பண்ணானா, அவன் கூடயே ஒரு 4 தரதர ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சுற்றுவாங்களே, அதுலேயும் பிரேம் அப்படின்ட்டு ஒருத்தன் இருப்பானே, அவனுக்கும் எனக்கும் கோயிலில் கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு சொல்லி எனக்கு தெரியாமல் எங்கள் அம்மா அப்பா எல்லாரும் சேர்ந்து என்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்க தெரியுமா, அப்போ அங்கே போனக்கப்புறம் தான் எனக்கே அந்த விஷயமே தெரிஞ்சது, இதில் ஊரில் உள்ள சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு வேற உட்கார வச்சுருக்காங்க, எனக்கு அங்கே போன உடனே என்ன பண்ணனே தெரில, வற்புறுத்தி அந்த பிரேமை கல்யாணம் பண்ணிக்கோன்ட்டு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், உன்னைய தான் காதலிக்கிறேன், பாண்டியனை தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்ல யாரும் அந்த கூட்டத்தில் எனக்கு சப்போர்ட்டாக ஒரு வார்த்தை கூட பேசவே வரல தெரியுமா, அதனால் எனக்கு என்ன பண்ணனே தெரில, ஒரு கட்டத்தில் எங்கள் அம்மா வந்து என்னை வற்புறுத்தி அந்த பிரேம் பக்கத்துலேயே உட்கார வச்சிட்டாங்க, ஐயோ
கொஞ்சம் கூட நான் நினச்சே பார்க்கல. விட்டிருந்தா அவன் என் கழுத்தில் தாலியே கட்டியிருப்பான் தெரியுமா அப்படின்ட்டு சொல்லவும், பாண்டியன் வந்து என்ன சொல்கிற வானதி, எவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கா, எதுக்கு நீ என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்ட்டு கேட்கவும் வானதி சொல்கிறாங்க, சும்மா இரு பாண்டியா, நான் சொல்கிற நிலைமையிலே கிடையாது. நான் சும்மா கோயிலுக்கு அப்படின்னுட்டு கூப்பிட்டாங்கன்னுட்டு போனேன். பார்த்தா அங்கே போனதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும், என்னோடய ஃபோனை வேற வாங்கி வச்சுக்கிட்டாங்க தெரியுமா, அதனால தான் என்னால் சொல்லவே முடியல அப்படின்ட்டு சொல்லப்போ வானதி சொல்கிறாங்க, தாலி கட்டுற நேரத்தில் நான் என்ன பண்ணேன்னு தெரியாமல் நான் கர்ப்பமாக இருக்கேன் அப்படின்ட்டு பொய் சொல்லிட்டேன் பாண்டியா அப்படின்ட்டு சொல்லவும், பாண்டியன் வந்து என்னது பொய் சொன்னியா, இதைத்தான் சொல்லி வந்து என்கிட்ட வந்து இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தியா, அப்போனா நீ உண்மையாக கர்ப்பமாக இல்லையா அப்படின்ட்டு கேட்கவும் வானதி சிரிக்கிறாங்க, என்ன பாண்டியா நீ இந்த மாதிரி பேசுகிற, எப்படி பாண்டியா உன்னால் வந்து இந்த மாதிரி கேட்க முடியுது, நான் கர்ப்பமாலாம் இல்லை, எனக்கு வேறு வழியே தெரியல பாண்டியா, என்ன பண்ணேனே தெரியல அப்படின்ட்டு சொல்லவும், பாண்டியன் வந்து கேட்குறாரு, அதுக்கு கர்ப்பமாக இருக்குன்னுட்டு ஊரில் இத்தனைவங்க ஆட்கள் முன்னாடி இந்த மாதிரி சொல்லியிருக்கிய வானதி, எதுக்கு வானதி இந்த மாதிரி சொன்ன அப்படின்ட்டு சொல்லவும், வானதி சொல்கிறாங்க, அப்போனா என்னைய அந்த சூழ்நிலையில் என்ன செய்ய சொல்கிற, நான் எவ்வளவோ எல்லார்கிட்டையும் சொல்லி பார்த்துட்டேன், யாரும் கேட்கவே இல்லை, விட்டுருந்தா அவன் வேற என் கழுத்தில் தாலியை கட்டியிருப்பான், அதான் இந்த மாதிரி பொய் சொல்லிட்டேன், கல்யாணத்தில் நிப்பாட்டி விட்டேன் தெரியுமா. வீட்டுக்கு வந்ததுல இருந்தா அம்மா வந்து என்னை பிடிச்சி கத்திக்கிட்டே இருக்காங்க, எனக்கே என்ன பண்ணேன்னு தெரியல, அப்பா வேற சரியாக பேசவே இல்லை பாண்டியா, அவரை நினச்சாதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லவும், எங்கள் அண்ணன் வேற நீ எப்படா ஊருக்கு வருவ அப்படின்ட்டு செமைய கோபத்தில் இருக்கு பாண்டியா, அவங்கிட்ட கொஞ்சம் பார்த்து இருந்துக்க அப்படின்ட்டு சொல்லவும், பாண்டியன் வந்து சொல்கிறாரு, ஓ அதனால தான் உங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி எங்கள் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி வேற பேசியிருக்காங்க, உங்கள் அண்ணன் என்னடானா எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பேசினானா, எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாதுல்ல வானதி அப்படின்ட்டு சொல்லி அவர் வந்து சொல்லுவோம். அடுத்து வந்து வானதி சொல்கிறாங்க, எங்கள் அண்ணனை நினச்சி கொஞ்சம் பயமாக இருக்கு பாண்டி, நீ பார்த்து இருந்துக்க, அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் இருக்கவே எனக்கு பயமாக இருக்குது பாண்டி, எப்போ என்ன பண்ணுவாங்கன்னு நினச்சாலே எனக்கு பயமாக இருக்குது, இப்போ கூட ஏதாச்சும் ஒன்று செஞ்சிருவாங்களோ அப்படின்ட்டு பயத்தில் தான் ரூம்குள்ளேயே உட்காந்துருக்கேன் தெரியுமா, எப்படியோ அந்த கல்யாணத்துல இருந்து நான் தப்பிச்சிட்டேன், இல்லைன்னா அவ்வளோதான் பாண்டி, எனக்கு நினைக்க நினைக்க பயமாகவே வருது பாண்டி, சீக்கிரமாக என்ன கல்யாணம் பண்ணிக்கோ பாண்டி, எனக்கு என் வீட்டில் இருக்கவே பயமாக இருக்குது பாண்டி அப்படின்ட்டு சொல்லவும், பாண்டியன் சொல்கிறாரு, வானதி உன்னுடைய சூழ்நிலை எனக்கு புரியுது, ஆனால் நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, எங்கள் சேரன் அண்ணனுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னுட்டு, நீ இந்த மாதிரி சொல்கிறதால எனக்கு என்ன பண்ணனே தெரியல, அது மட்டும் இல்லாமல் அவருக்கு கல்யாணம் ஆகாமல் நம்ம கல்யாணம் பண்ணிட்டோன்னா அடுத்த அண்ணன் வந்து அதோட வாழ்க்கையை பற்றி நினைக்கவே நினைக்காது, அதான் இப்போ கூட வந்து அண்ணனுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படிங்கிறனாலே தான் நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம், நீ கொஞ்சம் பொறுத்துக்கோ ஏன் வானதி அப்படின்ட்டு சொல்லவும், வானதி சொல்கிறாங்க, இல்லை பாண்டியா, நீ இல்லாதப்போ எங்கள் வீட்டில் இந்த மாதிரிலாம் யோசிக்கிறாங்க, அதுவும் இப்போ நான் கர்ப்பமாக இருக்கேன்னு சொன்னதால தான் வீட்டில் இப்போ அமைதியாக இருக்காங்க, நான் கர்ப்பம் இல்லைன்னு தெரிஞ்சா அவ்வளோதான், என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல, எனக்கு அதை நினச்சா பயமாக இருக்குது பாண்டி, ப்ளீஸ் பாண்டி என்ன சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்க பாண்டி அப்படின்ட்டு சொல்லவும், அடுத்து பாண்டியன் சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனைலாம் பண்ண மாட்டாங்க வானதி, நீ ஒன்றும் பயப்படாத, நான் தான் இப்போ ஊருக்கு வந்துட்டேன்ல, ஒன்றும் பிரச்சனைலாம் வராது சரியா, நீ ஒன்றும் நினச்சி வருத்தப்படாத, நான் பார்த்துக்கிறேன், நான் இங்கே வந்து என்ன பண்ண முடியுமோ எல்லாமே பார்த்துட்டு அடுத்து உனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறேன், நீ ஒன்றும் பயப்படாத, நீ நிம்மதியாக தூங்கு வானதி அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அவர் ஃபோனை வச்சுறாரு. இங்கிட்டு என்ன இருக்குன்னா, பாண்டியன் வந்து சேரன்கிட்ட போய் பேச ஆரம்பிக்காரு. சேரன் என்ன பண்ணுறாருனா, டே இங்கே பாரு, எதுக்கு இப்போ என் முன்னாடி வந்து நிற்கிறடா, நான் அதான் சொன்னேன்ல உன்னை பார்க்கவே பிடிக்கலன்னுட்டு, நீ ஏன்டா திரும்ப திரும்பவும் வந்து என் முன்னாடியே நிற்கிற அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் பேசவும், பாண்டியன் வந்து அண்ணே என்னன்னே நீ என்னை புரிஞ்சிக்காமல் பேசுகிற, என்ன இந்த மாதிரி நடந்துக்கிற நீ அப்படின்ட்டு சொல்லவும், சேரன் வந்து கேட்குறாரு, அப்போனா நீ எதுக்குடா இந்த மாதிரி வந்து செஞ்ச அந்த பிள்ளைக்கு, பாரு அவங்க வீட்டில் என்ன கத்துறாங்கன்னுட்டு, பாவண்டா அந்த பொண்ணு, அவங்க அப்பாவும் அம்மாவும் என்ன பண்ணாங்களோ எனக்கே தெரியல அப்படின்ட்டு சொல்லவும், அடுத்து பாண்டி வந்து சொல்கிறாரு, அண்ணே அங்கே நடந்ததே வேற என்ன, இப்போ தான் நான் வானதிக்கிட்ட பேசிட்டே வரேன் அப்படின்ட்டு சொல்லவும், அடுத்து வந்து சேரன் வந்து கேட்குறாரு, என்னடா என்ன சொல்ல வர அப்படின்ட்டு சொல்லவும், பாண்டியன் சொல்கிறாரு, இல்லைண்ணே நம்ம எல்லாரும் ஊருக்கு போயிருந்தோம்ல, அப்போது இதுதான் சமயம் அப்படின்ட்டு சொல்லிட்டு வானதிக்கு கட்டாய கல்யாணம் பண்ண பார்த்துருக்காங்க,
அதில் இருந்து எப்படி தப்பிக்க அப்படின்ட்டு வானதிக்கு தெரியலை. கடைசி நேரத்தில் தாலி கட்டுற சமயத்தில் தான் அவள் கர்ப்பமாக இருக்கேன் அப்படின்னுட்டு பொய் சொல்லி இந்த கல்யாணத்தையே நிப்பாட்டியிருக்கானே. அதுவும் எனக்கு இப்போ தான் வானதி ஃபோன் பண்ணி சொன்னான் அப்படின்ட்டு சொல்லவும் ஜெயரன் வந்து, என்னடா சொல்கிற நீ? இந்த மாதிரி இல்லாமல் செய்வாங்க? ஒரு பொண்ணுக்கு சம்மதம் இல்லாமல் எப்படி அவங்கெல்லாம் கல்யாணம் பண்ண நினைக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லவும் சோழன் வந்து சொல்கிறாரு, ஆமாண்ணே, இது என்னமோ நீ புதுசாக கேள்விப்பட்ட மாதிரியே இருக்க. கார்த்திகா விஷயத்துல அப்படித்தானே அவங்க வீட்டில் செஞ்சாங்க. இந்த உலகத்தில் எல்லா வீட்லேயும் அந்த மாதிரி தான் செய்கிறாங்கண்ணே. நீ என்னென்ன புதுசாக கேட்குற அப்படின்ட்டு சொல்லவும் நிலாவும் வந்து பேசுகிறாங்க, இப்படியுமா பண்ணுவாங்க? அதுவும் வானதி சின்ன பொண்ணு, அவங்க வீட்டில் இந்த மாதிரி வற்புறுத்தி கல்யாணம் பண்ண எப்படி தான் அவங்க அப்பா அம்மாவுக்கும் மனசு வந்துச்சோ தெரியலையே அப்படின்ட்டு சொல்லவும் பாண்டியன் சொல்கிறாரு, வானதி ஆக மொத்தம் என்னைய கல்யாணம் பண்ணக்கூடாது, அதனால தான் அவங்க அவசரமாக நம்ம ஊருக்கு போயிருந்த நேரத்தில் அவளுக்கு கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அவங்க நினச்சிட்டாங்க அப்படின்ட்டு சொல்லவும் பலவன் வந்துட்டு, அப்போனா நான் சித்தப்பா ஆகலையா? நான் சித்தப்பா ஆக போகிறேன்னுட்டு ரொம்ப சந்தோஷமாக இல்லை நான் இருந்தேன் அப்படின்ட்டு சொல்லவும் நீலா சொல்கிறாங்க, டேய் பல்லவா, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியாடா அப்படின்ட்டு சொல்லவும் அடுத்து பல்லவன் வந்து, சரி நீ சும்மா தான் நீ சொன்னேன் அப்படின்ட்டு சொல்லவும் அடுத்து சேரன் வந்து பாண்டியன்கிட்ட, சாரிடா பாண்டி, அவங்க ஃபோன் பண்ணி அப்படி சொன்ன உடனே எனக்கு என்ன பண்ணனே தெரிலடா. அதான்டா நான் கோபத்தில் உன்னை அடிச்சிட்டேன்டா. இத்தனை வருஷமா என் கை விரல் கூட உன் மேலே பட்டதே இல்லைடா. ஆனால் அந்த பிள்ளைக்கு இந்த மாதிரி நீ பண்ணிட்டேன்னு தெரிஞ்சதுமே தாண்டா அடிச்சிட்டேன். என்னை மன்னிச்சிருடா பாண்டி அப்படின்ட்டு சொல்லவும் பாண்டியன் வந்து, பரவாயில்லண்ணே, நீ என் மேலே பாசமாக இருக்க, அதனாடி தானே இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்ட்டு சொல்லவும் அப்போ சேரன் வந்து, என் வளர்ப்பு அப்போனா தப்பே இல்லை, நான் தப்பாலாம் உங்களை வளர்க்கவே இல்லைடா, என்னை மன்னிச்சிருடா பாண்டி அப்படின்ட்டு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி அழுதுகிட்டே இருக்காரு. அப்போ சேரன் வந்து, டேய் இங்கே பாருடா, அந்த பொண்ணு உனக்காக அவ்வளோ பெரிய பொய் சொல்லியிருக்குடா, தனக்கு களங்கம் வரும் அப்படின்ட்டு தெரிஞ்சும் இந்த மாதிரி எந்த ஒரு பொண்ணும் பொய்யே சொல்லாதுடா. ஆனால் அந்த பொண்ணு பொய் சொல்லியிருக்குன்னா கண்டிப்பாக அந்த பிள்ளையை வந்து விட்டுறக்கூடாதுடா, நாம் ஏதாவது செஞ்சே ஆகணும்டா பாண்டி அப்படின்ட்டு சொல்லவும் பாண்டியனும் அப்படியே யோசிக்கவும் இந்த எபிசோட் வந்து அப்படியே முடியுது.